தலைப்பு 60 வயது கணவன் 22 வயது மனைவி முதல் இரவில் கேட்ட அந்த கேள்வி. ஒரு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமண அறை. 22 வயது இளம்பெண் மாலதி திருமணப் புடவையில் கட்டிலில் அமர்ந்திருக்கிறாள். அவள் முகத்தில் பதட்டம், குழப்பம், எதிர்பார்ப்பு என எல்லாம் கலந்திருக்கிறது. அப்பசித்து வயதான கோபாலகிருஷ்ணன் மெதுவாக அறைக்குள் நுழைகிறார். அவர் முகத்தில் அனுபவம் தந்த முதிர்ச்சியும் ஒருவித அமைதியும் தெரிகிறது. அவர் அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்து அருகே வந்து அமர்கிறார். அறை முழுவதும் ஒரு கனத்த மனனம். மாலதி அவரை நிமிர்ந்து பார்க்க தயங்குகிறாள். கோபாலகிருஷ்ணன் அவளது கைகளை மெதுவாக பற்றுகிறார். கோபாலகிருஷ்ணன் மென்மையான, ஆழமான குரலில், மாலதி. மாலதி மெதுவாக தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். அவள் கண்கள் கலங்கியிருக்கின்றன. கோபாலகிருஷ்ணன், இந்த கல்யாணம், இந்த ஏற்பாடு, இது எதுவுமே உன்னை கேட்டு நடக்கலன்னு எனக்குத் தெரியும். ஆனா இப்போ நாம கணவன் மனைவி. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வாழ்க்கை ஒண்ணு. அதனால நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும். என்மேல சத்தியமா, மனசுல பட்டதை ஒளிவு மறைவில்லாம சொல்லணும். அவர் ஒரு கணம் நிறுத்துகிறார். அந்த மனனம் அறையின் இறுக்கத்தை இன்னும் கூட்டுகிறது. மாலதியின் இதயத் துடிப்பு அவள் காதுகளுக்கே கேட்கிறது. கோபாலகிருஷ்ணன், இந்த 4 சுவத்துக்குள்ள, இந்த முதல் ராத்திரியில நான் உன் உடம்பை தொடறதுக்கு முன்னாடி உன் மனசை தொடணும்னு ஆசைப்படுறேன். மாலதி, உன்னோட கனவு என்ன? மாலதி, நாலதி மாலதி, மாலதி மாலதி, உன் ஆசை என்ன? இந்த பணத்தையும் பாதுகாப்பையும் தாண்டி இந்த கோபாலகிருஷ்ணன் கிட்ட இருந்து, இந்த வாழ்க்கையில இருந்து உனக்கு நிஜமா என்ன வேணும்? இந்த கேள்வியை அவர் கேட்டதும் மாலதி அதிர்ந்து அவரை பார்க்கிறாள். அவள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழத் தொடங்குகிறாள். மாலதி அவர் பார்க்கிறாள். அந்த அழுகையில் அத்தனை நாள் மனதுக்குள் பூட்டி வைத்திருந்த வலிகள், கனவுகள், ஏக்கங்கள் எல்லாம் கரைபுரண்டு ஓடுகின்றன. அந்த ஒரு கேள்வி அவர்களுடைய முதல் இரவை மட்டுமல்ல, முழு வாழ்க்கையையும் மாற்றப்போகும் ஒரு தொடக்கமாக அங்கே அமைகிறது. வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம பார்த்த இந்த காட்சி, இது வெறும் கற்பனைன்னு நினைச்சுடாதீங்க. இதுபோலவும் இதைவிட ஆழமான உரையாடல்களும் நம்ம சமூகம், பொருத்தமில்லாத ஜோடி 100 முத்திரை குத்துற பல வயது வித்தியாச திருமணங்களுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. 50 வயசு கணவன், 22 வயசு மனைவி. இதை கேட்ட உடனேயே நம்ம மனசுல என்ன தோணும்? கேவலம் காசுக்காகத்தான், சுகத்துக்காக, இப்படி பல எதிர்மறையான வார்த்தைகள்தான் மனசுல ஓடும், இல்லையா? ஆனா இந்த எண்ணங்களுக்குப் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற உளவியல் என்ன? ஏன் ஒரு இளம் பெண் தன்னை விட பல மடங்கு வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறார்? ஏன் ஒரு வயதான ஆண் தன் மகள் வயசுல இருக்கிற ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறார்? இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிறது வெறும் பணமும் காமமும் மட்டும்தானா? இல்ல, நாம பார்க்க தவறிய, புரிஞ்சுக்க மறுக்கிற வேற ஏதாவது உணர்வுபூர்வமான காரணங்கள் இருக்கா? வாங்க, சமூகத்தோட இந்தச் சிக்கலான புதிரை உளவியல் பார்வையோடையும் நிஜ வாழ்க்கை அனுபவங்களோடையும் சேர்த்து கொஞ்சம் ஆழமா அலசிப் பார்க்கலாம். பகுதி 1. ஏன் இந்த ஈர்ப்பு? உளவியல் சொல்லும் காரணங்கள். பொதுவா இந்த மாதிரி ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கிற உறவுகளை மே டிசம்பர் ரிலேஷன்ஷிப்னு சொல்வாங்க. இளவேனிற் காலமான மே மாசத்துக்கும் பனிக்காலமான டிசம்பர் மாசத்துக்கும் இருக்கிற இடைவெளி மாதிரி இந்த உறவுகளிலும் ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி இருக்கும். இந்த ஈர்ப்பு உருவாகிறதுக்கு பின்னாடி பல அடுக்கு உளவியல் காரணங்கள் இருக்கு. இளம்பெண்ணின் பார்வை, பாதுகாப்பு என்கிற தேடலும், தந்தை என்கிற உருவமும், ஃபாதர் ஃபிகர். நம்ம கதையோட நாயகி மாலதி மாதிரி பல இளம் பெண்கள் ரொம்பவும் கஷ்டமான, பாதுகாப்பில்லாத ஒரு சூழல்ல வளர்ந்திருக்கலாம். நிலையற்ற குடும்பம், அப்பா பாசம் கிடைக்காம போறது, இல்ல சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை சுமக்கிறது மாதிரியான அனுபவங்கள் அவங்களோட ஆழ் மனசுல ஒருவிதமான பாதுகாப்பில்லாத உணர்வையும் ஒரு அரவணைப்பு கிடைக்காதாங்கிற ஏக்கத்தையும் விதைச்சுடும். உளவியல்ல இதை அட்டாச்மெண்ட் தியரி, அதாவது பற்றுதல் கோட்பாடுன்னு சொல்வாங்க. சின்ன வயசுல கிடைக்காத பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் அவங்க தங்களை விட வயசுல மூத்து, அனுபவமுள்ள, வாழ்க்கையில செட்டில் ஆன ஒரு ஆணிடம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அந்த வயதான ஆண் அவங்களுக்கு வெறும் கணவனா மட்டும் தெரியுறதில்லை. அவளை வழிநடத்துற ஒரு மென்டார், அவளோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கிற ஒரு நண்பனா, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தந்தையின் உருவமா ஃபாதர் ஃபிகர் தெரிகிறார். அவரோட முதிர்ச்சி, நிதானம், வாழ்க்கையை பத்தின தெளிவு, பொருளாதார பலம், இது எல்லாமே அந்த இளம் பெண்ணுக்கு ஒருவிதமான ஈர்ப்பை கொடுக்குது. இது வெறும் பணத்தின் மேல வர்ற ஈர்ப்பு இல்லை. அதுக்கும் மேல ஒரு நிலையான, பாதுகாப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு நபர் மேல வர்ற நம்பிக்கை. வயதான ஆணின் பார்வை, இளமையும் ஒரு துணையும். இன்னொரு பக்கம் நம்ம கதையில வர்ற கோபாலகிருஷ்ணன் மாதிரி வயசான ஆண்களோட தேவையையும் நாம புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், குறிப்பா மனைவியை இழந்த பிறகு, ஒருவிதமான தனிமையும் வெறுமையும் அவங்களைச் சூழ்ந்திருக்கும். பிள்ளைகள் வளர்ந்து அவங்கவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. நண்பர்களும் அவங்கவங்க உடல்நல பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தனிமையான சூழல்ல
தங்களை பார்த்துக்கவும் மனசுல இருக்கிறதை பகிர்ந்துக்கவும் ஒரு துணை தேவைப்படுது. அப்போ ஒரு இளம்பெண் வாழ்க்கை துணையா வரும்போது அவ தன்னோட இளமையை மட்டும் கொண்டு வர்றதில்லை, கூடவே ஒரு புது உற்சாகத்தையும் வாழ்க்கை மேல ஒரு புது பிடிப்பையும் கொண்டு வர்றார். அவளோட துள்ளல், ஆர்வம், இந்த மாடர்ன் உலகத்தைப் பத்தின அவளோட பார்வை, இதெல்லாமே அவருடைய மந்தமான வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அவளை பாதுகாக்கிறதும் அவளுக்கு வழிகாட்டுறதும் அவருடைய ஆண்மைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. தனக்கு இன்னும் இந்த உலகத்துல ஒரு தேவை இருக்கு, தன்னால இன்னும் ஒருத்தருக்கு பாதுகாப்பா இருக்க முடியும் என்ற எண்ணம் அவருக்கு ஒருவிதமான மனநிறைவை கொடுக்குது. இது ஒரு அடக்கி ஆள்ற குணம் இல்ல, அதுக்கு பதிலா தேவைப்படுபவருக்கு உதவும் ஒரு பாதுகாவலன் மனநிலை. பகுதி 2. நிபுணர் சொல்வது என்ன? ஒரு உளவியல் பார்வை. இந்த மாதிரியான உறவுகளைப் பத்தி ஒரு உளவியல் ஆலோசகர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? டாக்டர் சாரதாவின் கருத்தை கேட்போம். வயது வித்தியாச திருமணங்களைப் பத்தி பேசும்போதே சமூகம் உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஆனா ஒவ்வொரு உறவுக்குப் பின்னாலையும் ஒரு தனிப்பட்ட சைக்காலஜி இருக்கு. பல நேரங்கள்ல இது ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியலாம். அதாவது பெண் பாதுகாப்பு, பணம், சமூக அந்தஸ்தை கொடுக்க ஆண் அதுக்கு பதிலா இளமை, துணை, கவனிப்பை பெறுகிறார். இதை தவறுன்னு சொல்லிட முடியாது. எல்லா உறவுகளிலுமே ஒருவிதமான கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் செய்யுது. முக்கியமான விஷயம், இந்த ஈர்ப்புக்கான ஆணிவேர் என்னங்கிறது தான். ஒரு இளம் பெண் தந்தையோட பாசம் கிடைக்காம வளர்ந்திருந்தா அவ வயசான ஆணிடம் அந்த பாசத்தை தேடுறது இயல்புதான். உளவியல்ல இதை எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் ஓட ஒரு நீட்சியாக கூட சிலர் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் தன் வாழ்க்கையோட கடைசி காலத்துல தனிமையில வாடும்போது ஒரு துணை தேவைப்படுறதும் மனித இயல்புதான். ஒரு உளவியல்ல கடைசி காலத்துல பிரச்சனை எங்க வருதுன்னா, ரெண்டு பேரோட எதிர்பார்ப்புகளும் வாழ்க்கையைப் பத்தின பார்வைகளும் சந்திக்கிற இடத்துலதான். 10 வருஷத்துக்கு மேல வயது வித்தியாசம் இருக்கும்போது தலைமுறை இடைவெளி காரணமா ரசனைகள்ல, கருத்துகள்ல, ஏன் வாழ்க்கை லட்சியங்கள்ல கூட பெரிய வேறுபாடுகள் வரலாம். 22 வயசு பொண்ணு உலகத்தைச் சுத்திப் பார்க்க ஆசைப்படலாம். ஆனா 60 வயசு ஆணுக்கு வீட்டுல அமைதியா இருக்க பிடிக்கலாம். இந்த புரிதல் இல்லாத போதுதான் உறவுகள்ல விரிசல் வருது. பகுதி 3. மாலதி. கோபாலகிருஷ்ணன். கதை தொடர்கிறது. மறுபடியும் நம்ம கதைக்கு வருவோம். மாலதி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவ. குடிக்கு அடிமையான அப்பா, நோயில் படுத்த அம்மா, படிக்க வைக்க வேண்டிய தம்பி, தங்கைகள். அவளோட 22 வயசுக்குள்ள ஒரு நடுத்தர வயது பெண் சுமக்க வேண்டிய எல்லா பாரத்தையும் அவ சுமந்துட்டா. அவளோட கனவுகளும் ஆசைகளும் அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயே நசுங்கிப் போச்சு. கோபாலகிருஷ்ணன் நகரத்துல பெரிய தொழிலதிபர். 5 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியே கேன்சர்ல இழந்தவர். ஒரே பையன். அமெரிக்காவுல செட்டில் ஆகிட்டான். இந்த பெரிய பங்களாவுல தனிமை மட்டும்தான் அவருக்கு துணையா இருந்துச்சு. பணம் மலை போல இருந்துச்சு. ஆனா அதை பகிர்ந்துக்கவோ அன்பா 4 வார்த்தை பேசவோ ஒரு ஜீவன் இல்லை. ஒரு பொதுவான நண்பர் மூலமா இந்த கல்யாண பேச்சு வருது. மாலதியோட குடும்பம் இதை ஒரு வரப்பிரசாதமா பார்க்குது. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் னு சொல்லி அவளை கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்துறாங்க. மாலதியும் தன் குடும்பத்தோட கஷ்டம் தீரும், தம்பி தங்கைகளை படிக்க வைக்கலாம்னு ஒரே காரணத்துக்காக தன்னோட ஆசைகளை மனசுக்குள்ளேயே கொன்னு புதைச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறார். அவள் மனசுல கோபாலகிருஷ்ணன் ஒரு பணக்கார கிழவனா மட்டும்தான் பதிவாகியிருந்தார். கோபாலகிருஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு. ஆனாலும் தன் தனிமைக்கு ஒரு துணை கிடைக்குமேங்கிற நப்பாசையில அவரும் சம்மதிக்கிறார். கல்யாணம் நடக்குது. உறவினர்களோட கேலிப் பேச்சு, நண்பர்களோட குத்தலான பார்வை, சமூகத்தோட முணுமுணுப்புன்னு எல்லாத்தையும் தாண்டி அவங்க புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஆனா அந்த முதல் ராத்திரியில கோபாலகிருஷ்ணன் கேட்ட அந்த கேள்வி அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த உறவோட அடித்தளத்தையே மாத்திப் போடுது. அவர் கேட்டது, உன் கனவு என்ன? அந்த கேள்வியில இருந்த நேர்மையையும் அக்கறையையும் உணர்ந்த மாலதி முதல் முறையா தன் மனசை திறக்கிறாள். எனக்கு எனக்கு நல்லா வரைய வரும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆனா சூழ்நிலை னு சொல்லி அழுகிறாள். அந்த நொடியில கோபாலகிருஷ்ணன் அவளை ஒரு மனைவியா பார்க்கல, கனவுகள் சிதைக்கப்பட்ட ஒரு குழந்தையா பார்க்கிறார். அவர் அவளை அணைச்சு, உன் கனவை நனவாக்குறது இனி என் பொறுப்புன்னு சொல்றார். அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள இருந்த வயசு, பணம், சமூக அந்தஸ்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பிணைப்பை உருவாக்குது. அதுதான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு உண்மையான உறவு பிறந்ததுக்கான தொடக்கம். பகுதி 4. சமூகத்தின் சவால்களும் உறவின் நிஜங்களும். கதையில வர்ற மாதிரி எல்லா வயது வித்தியாச திருமணங்களும் இவ்வளவு சுமூகமா போறதில்லை. நிஜ வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற சவால்கள் ரொம்பவும் கடுமையானவை. 2. சமூகத்தின் பார்வை. பொது இடங்களுக்கு போகும்போது அப்பாவும் மகளுமா நன்னு கேட்கிற பார்வைகளும், பணத்துக்காக அவனை வளைச்சு போட்டுட்டா
நன்னு காதுபட பேசுறதும் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். இது கடுமையான மன அழுத்தத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் உருவாக்கும். 2. தலைமுறை இடைவெளி. பாட்டு, சினிமா, அரசியல், டெக்னாலஜின்னு எல்லாத்துலயும் 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க விரும்பினா இன்னொருத்தர் பழைய பாடல்களை கேட்க விரும்பலாம். இந்த சின்ன சின்ன ரசனை வேறுபாடுகள் நாளாக நாளாக பெரிய மனக்கசப்புகளுக்கு வழிவகுக்கும். நும்ப உடல்நலம் மற்றும் ஆற்றல். இளம் வயசுல இருக்கிற எனர்ஜியும் வேகமும் வயசான பார்ட்னர் இருக்காது. இது அவங்களோட அன்றாட வாழ்க்கை பயணம், ஏன் நெருக்கமான உறவில் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். வயசான பார்ட்னரோட உடல்நல பிரச்சனைகளை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு இளம் துணைக்கு ஒரு சுமையா மாறவும் வாய்ப்பிருக்கு. நண்பர், குடும்பம் மற்றும் நண்பர்களின் எதிர்ப்பு. 2 பேர் குடும்பமும் நண்பர்களும் இந்த உறவை முழு மனசோட ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். குறிப்பா வயசான ஆணோட பிள்ளைகள் தங்களுக்கு வரவேண்டிய சொத்து எங்க இந்த புதுசா வந்த பெண்ணுக்கு போயிடுமோன்ற பயத்துல இந்த உறவை எதிர்க்கலாம். இது குடும்பத்துல நிரந்தர பிரிவினையை உருவாக்கும். 5. எதிர்காலத்தை பற்றிய கவலை. இளம் துணைக்கு தன்னோட பார்ட்னர் தன்னை விட சீக்கிரம் இறந்துடுவார், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்ற பயம் ஆழ்மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இது உறவுல ஒருவிதமான நிலையற்ற தன்மையை உருவாக்கும். நம்ம இந்திய சட்டப்படி ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 17 வயசு திருமண வயசா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. வரலாற்று ரீதியாவே கணவன் மனைவியை விட வயசுல மூத்தவரா இருக்கணும்னு ஒரு எழுதப்படாத விதி சமூகத்துல இருக்கு. ஆனா இந்த வித்தியாசம் 5-6 வருஷம் வரைக்கும் இருந்தா அது இயல்பா பார்க்கப்படுது. வித்தியாசம் அதிகமாக அதிகமாக நாம மேல சொன்ன சிக்கல்கள் வர்றதை தவிர்க்கவே முடியாது. பகுதி 5. ஒரு கேள்வி மாற்றிய வாழ்க்கை. மீண்டும் நம்ம கதைக்கு வருவோம். கோபாலகிருஷ்ணன் சொன்னபடியே மாலதியோட கனவுக்கு உயிர் கொடுத்தார். அவளை ஒரு பெரிய ஓவியக் கல்லூரியில சேர்த்தார். அவளோட ஒவ்வொரு ஓவியத்துக்கும் அவர்தான் முதல் ரசிகராயிருந்தார். மாலதியும் கொஞ்சம் கொஞ்சமா தன் கூட்டை விட்டு வெளியே வந்தா. அவ வரைஞ்ச ஓவியங்கள் பாராட்டுகளை வாங்குச்சு. அவள் முகத்துல ஒரு புது தன்னம்பிக்கை தெரிஞ்சது. அவ பார்வையில் கோபாலகிருஷ்ணன் வெறும் பணம் தர்ற மெஷினா தெரியல, பதிலா உடைஞ்சு போன தன் ரெக்கைகளை ஒட்ட வச்சு மறுபடியும் வானத்துல பறக்கவிட்ட ஒரு தேவதூதனா தெரிஞ்சார். அவள் அவரை ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிட்டா. அவரோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினா. அவரோட தனிமையை தன் அன்பால நிரப்பினா. அவங்க உறவு சமூகத்தோட பார்வையில ஒரு பேரமா ஆரம்பிச்சாலும் புரிதலாலும் பரஸ்பர மரியாதையாலும் அது ஒரு உன்னதமான காதலா மலர்ந்தது. கோபாலகிருஷ்ணனுக்கு தேவைப்பட்டது பணம் சம்பாதிக்கிற ஒரு வாரிசு இல்லை, தன் தனிமையை போக்குற ஒரு துணை. மாலதிக்குத் தேவைப்பட்டது அவளைச் சுரண்டுகிற ஒரு கணவன் இல்லை, அவள் கனவுகளுக்கு மதிப்பளிக்கிற ஒரு நண்பன். அவங்க தேவைகள் வேற வேறையாயிருந்தாலும் அது ரெண்டும் அன்புங்கிற புள்ளியில சந்திச்சது. நிச்சயமா அவங்களுக்குள்ள சண்டைகள் வந்துச்சு. தலைமுறை இடைவெளியால கருத்து வேறுபாடுகள் முளைச்சது. ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த முதல் ராத்திரியில கேட்ட அந்த ஒற்றை கேள்வி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும், உனக்கு உண்மையா என்ன வேணும். ஒருத்தரோட உண்மையான தேவையை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டதால அவங்களால எந்த பிரச்சனையையும் தாண்டிப் போக முடிஞ்சது. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல வயசெல்லாம் வெறும் நம்பர்தான்னு அவங்க வாழ்க்கையின் மூலமா நிரூபிச்சாங்க. நண்பர்களே, வயது வித்தியாச திருமணங்கள் சரியா தப்பான்னு தீர்ப்பு சொல்றது இந்த வீடியோவோட நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு உறவும் தனித்துவமானது. அதோட வெற்றி வயசு வித்தியாசத்துல இல்லை, அந்த உறவுல இருக்கிற 2 பேரோட புரிதலையும் முதிர்ச்சியையும் பொறுத்துதான் இருக்கு. ஒரு உறவோட அடித்தளம் பணமாவோ அழகாவோ இளமையாவோ இருந்தா அது ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் சரிஞ்சிடும். ஆனா அதோட அடித்தளம் பரஸ்பர மரியாதையாவும் உண்மையான அக்கறையாவும் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் உதவுற மனப்பான்மையாவும் இருந்தா அந்த உறவை எந்த சமூக விமர்சனத்தாலையும் தலைமுறை இடைவெளியாலையும் அசைச்சு பார்க்க முடியாது. கோபாலகிருஷ்ணன் மாலதி கதையைப் போல சில உறவுகள் சமூகத்தோட கணக்குகளை தாண்டி அன்பின் அடிப்படையில ஜெயிக்குது. பல உறவுகள் சமூகமும் நிபுணர்களும் சொல்ற மாதிரி நடைமுறை சிக்கல்கள்ல தோத்துப் போகுது. இறுதியா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு உறவை தீர்மானிக்கிறது வயது இல்லை, மனசு. அந்த மனசுகள் ஒத்துப்போனா வயது ஒரு தடையாய் இருக்காது. சரி, இப்போ கேள்வி உங்ககிட்ட. இது போன்ற வயது வித்தியாசம் அதிகம் உள்ள திருமணங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தம்பதிகளை சந்திச்சிருக்கீங்களா? அவங்க உறவு வெற்றிகரமா இருந்துச்சா இல்ல சவால்களைச் சந்திச்சுதா? உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த விவாதம் தொடரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரியான ஆழமான சமூக அலசல்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.